ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நல்லா ஸ்பைஸியான குடல் குழம்பு அம்மா ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஒரு பேனில் மல்லி ஒரு 5 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்தது ஒரு 15 வரமிளகா, கருவேப்பிலை போட்டு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா காரத்துக்கு வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, அதனால தான். அடுத்தது வெங்காயம் நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மல்லி அதெல்லாம் இருக்குது அல்லவா, அது கூட அரைச்சிருங்க. அடுத்தது வெங்காயத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்பா குடல் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார், ஹஸ்பண்ட் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தாரு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் சரியான வேலை தான். ஸோ அடுத்தது ஒரு பேனில் வணக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 4 விசில் வர்ற மாதிரி குடல் போட்டு வேக வச்சுருந்தோம். ஸோ அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு தேவையான அளவு எல்லாம் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு நல்லா கொதித்த உடனே தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த தேங்காய் பாலையும் இது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எகெயின் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், நமக்கு தேவையான வில்லேஜ் ஸ்டைல் ஸ்பைஸியான குடல் குழம்பு ரெடி. வேறு என்ன, சுட சுட சாதத்தை போட்டு குடல் குழம்பு ஊற்றி சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ 2யும் வச்சு பயங்கரமான லஞ்ச் ரெசிபி ரெடி. ஸோ நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.